வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணிக்கு சரியான காண்டு யார் மேலே? மனோஜ் மேலே. மனோஜ் அப்போது நம்மளுக்கு ஃபோன் பண்ணதுக்கு முன்னக்கூட்டியே இந்த ஆன்ட்டிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கான். இந்த ஆன்ட்டி தான் நம்மகிட்ட பேசக்கூடாது, ஒழுங்கா வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் மனோஜுக்கு கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது காலை எடுத்து, என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. எனக்கு கால் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டேன். உன் ஃபோனை எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டேன். அவங்க எடுங்கன்னு சொன்னாங்க, அதான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் அம்மா என் ஃபோனை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் எடுக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. அது எப்படி ரோகிணி எடுக்க முடியும்? எங்கள் அம்மா பேச்சுனா எப்படி மீற முடியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ், அப்போனா உங்கள் ஒய்ஃப் இல்லையா அப்படிங்கிறாங்க. என் ஒய்ஃபு தான், ஆனால் எங்கள் அம்மா சொல்லுமே என்னால் மீற முடியாது அப்படிங்கிறாங்க. மனோஜ், உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? உங்கள் அப்பா பணம் 27 லட்ச ரூபா, நான் அந்த ஜீவா உன் பணத்தை வச்சுக்கிட்டா அப்படிங்கிற கோபத்தில் 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி தந்தது நான். அந்த 30 லட்ச ரூபாயில் நான் எதுவுமே எடுத்துக்கல, ஒரு சின்ன ஒரு பொருள் கூட நான் வாங்கிக்கல. உனக்கு தனியாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் என்னோடய எண்ணமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ரோகிணி, என்ன இப்படி சொல்கிற? உன் ஃப்ரெண்டுக்கு அதில் தான் கடன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்கள் சும்மா ஒன்றும் தரல, வட்டிக்கு தான் கொடுத்தீங்க. அது மாதம் நீங்கள் இன்கம் வாங்கிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, எனக்கு வேலை இருக்குது, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ், அது சாப்பிட்ணுன்னு கூட கேட்க மாட்டேன். அப்போ எனக்கு வேலை இல்லை, அந்த கடை வைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வேலை இருந்துச்சுன்னு அதை நினச்சிப்பாரு அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நீ என்னை குறைச்சி தான் மதிப்பிட்டுக்கிட்டு இருக்க ரோகிணி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னுடைய செயல்பாடு எல்லாமே அப்படி தான் இருக்குது. எங்கள் அம்மா சொல்லுறதெல்லாம் சரியாக தான் இருக்குது, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு சரியான கடுப்பு. கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டி வரைக்கும் ஒரு வேலை கிடையாது, கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் தான் உழைச்சி போட்டிருக்கேன், வீட்டு செலவு கூட நான் தான் கொடுத்துருக்கேன். மனோஜ் எதையுமே கொடுத்தது கிடையாது. அந்த முத்து மீனாவும் அவ்வளவு கழுவி ஊற்றுவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி பிறக்கும் போதே பிஸ்னஸ் பண்ண மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாகுது. அதுபோக நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடலையா என்ன, நான் என்ன செய்கிறேன்? நேரம் உங்கள்கூட தூங்குறேன், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு என்ன மிஸ் பண்ணுறியா வைக்கிறியா, இல்லை நான் ஒன்றும் மிஸ் பண்ணுறேன், எதையுமே சொல்ல மாட்டுறாரு. இவருக்காக நான் வேறு கிறிஷை விட்டுட்டு வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. அப்போது ரோகிணியோட அம்மா கால் பண்ணுறாங்க. என்னடி மாப்பிள்ளை வந்துட்டாரா, பேசி சரி பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. எங்கம்மா சரி பண்ணுறது? அவங்க அம்மா என்னையும் என் வீட்டுக்காரையும் பேசக்கூட அனுமதிக்க மாட்றாங்க. மனோஜ் இன்றைக்கி நைட்டு கடையிலே தங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற? கடை தான் குறிப்பிட்ட நேரத்தில் அடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்கள்ல மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. அப்படி தான் மனோஜ் செஞ்சிட்ருப்பான். நைட்டு கடைக்கு பொருட்கள் வருது, குடோன்லேயும் கடையிலையும் இறக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு வேலை செய்கிற பையனை தானே விடுவேன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படி தாம்மா விட்டோம், முன்னாடி அசோக்னு ஒரு பையனை விட்டோம். இப்போ பொருள் இறக்கணும்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் அம்மா நீ வர வேண்டாம், யாரையும் நம்பாத, நீனே பொருள் இறக்கி வை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அதனால் நான் நைட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறாம்மா அப்படிங்கிறாங்க. சரிடி, உங்கள் கடை, பொருள் பத்திரமா இருக்கணும், யாரையும் நம்ப வேண்டாங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நீ சாப்பிட்டல அப்படிங்கிறாங்க. சாப்பிட்லம்மா அப்படிங்கிறாங்க. முதல்ல சாப்பிட்றீ அப்படிங்கிறாங்க. அதுக்கு சாப்பாடு தரணும்லாமா? எல்லோரும் சாப்பிடும்போது நான் போனால் எங்கள் அத்தை என்னைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, வைக்கிறாங்க. காலையில் அப்படி தான் நடந்துச்சு. இப்போ நான் மறுபடியும் போனேன்னா நல்லா இருக்காதுன்ட்டு நான் போகல. இந்த மீனா நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு வேவு பார்க்குறதுக்கு ரூமில் கொண்டு ரோகிணி, நீங்கள் பட்னியாக இருக்காதீங்க, இந்த சப்பாத்தியை சாப்பிடுங்க, குருமா இருக்குது, சட்னி இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருந்தான். ஆனால் அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்படி இருக்கிறது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது நான் எப்படி இருக்கேன் ஏது இருக்கேன்னு பார்க்குறதுக்கு தான் மீனா வரா அப்படிங்கிறாங்க. அந்த மீனா பிள்ளையாண்டி நீ தப்பாக நினைக்கிற, முத்து மீனாலாம் அப்படி கிடையாது, நீ நினைக்கிற மாதிரியே கிடையாது. உண்மை நிலை தெரிஞ்சால் உனக்கு தாண்டி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லவங்க, நீ அவங்கள பற்றி தவறான புரிதலில் இருக்குடி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் சரியான புரிதலில் தான் இருக்கேன். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் முத்துக்கும் மீனாவுக்கும் தெரிய வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த முத்து நினச்சிருந்தா இதை சொல்லி வீட்டுக்கு தெரியப்படுத்திருக்கே வேண்டாம். ஆனால் முத்து நானும் மனோஜும் சேர்ந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக போய் ஆதாரத்தோடு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. அதே எப்படி சொல்லாமல் இருப்பார்? அந்த பணம் முத்துக்கும் தான் பங்கு உண்டு. அவர் நல்ல மனுஷனாக இருக்க போய், மீனாவும் நல்ல பிள்ளையாக இருக்க போய்
உன் புருஷன்கிட்ட வந்து எங்கள் பணத்தை தாங்க, இல்லை கடையில் எங்களுக்கும் ஒரு ஷேர் வேணும், இல்லை கடை எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ரவியும் அந்த அவங்க குழந்தனும் சொல்லலை. நல்ல பிள்ளைகளடி, நல்ல தகப்பனுக்கு பிள்ளையாக வளர்ந்துருக்குறாங்க, நல்ல பிள்ளைகள். அதனால் நீ வந்து அவங்கள தப்பாக நினைக்காத, தவறு எல்லாமே உன்கிட்ட இருக்குது. ஆமாம்மா, இந்த வீட்டில் எங்கள் அத்தை சொல்கிற மாதிரியும் முத்துமீனா சொல்கிற மாதிரி நீயும் சொல்லு அப்படிங்கிறான். உண்மை அதுதானடி. அந்த வீட்டில் யாருமே வந்து பொய்யை சொல்லி கல்யாணத்தை முடிக்கலடி. பொய் சொல்லி கல்யாணம் முடித்தது நீந்தான் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானம்மா. எனக்கு விருப்பத்தோடையம்மா முதல் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். நான் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்கல. உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு என்ன என் கல்யாணத்தை முடித்தா போதுன்னு முடிச்சு வச்சிங்க அப்படிங்கிறாங்க. அதையே எவ்வளோ நாளைக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பேன். கிறிஷும் வந்துட்டான், அவனையும் விட்டுட்டு நீ வந்து வேறு கல்யாணமும் முடிச்சிட்ட. சரி ரைட்டு, அதெல்லாம் கடந்து போச்சு. இப்போ நடக்கக்கூடியதை பாருடி அப்படிங்கிறாங்க. உடனே என்னத்தை பார்க்கணுன்னு எனக்கே தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. பட்னியாக இருக்கக்கூடாது சொல்லுவாங்க பெரியவங்க. காலையில் சாப்பிடுறதுல சாப்பிடலையா, நைட்டு தூங்கும்போது கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்கடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு இருக்கவே பிடிக்கல, பேசாமல் நான் உங்கள் வீட்டுக்கே வந்துடுதம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து என்னடி பண்ண போகிறேன்? கிறிஸ்து கூட என்கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த வாழ்க்கை வேணும்னு சொல்லி தானே 1000 பொய் சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் வரணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் யாருக்காக இந்த வீட்டுக்கு வந்தனோ, யாருக்காக 1000 பொய் சொன்னனோ அவனே என்னை புரிஞ்சுக்க மாட்டான் அந்த மனோஜ். அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க பையன் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்து அங்கிளோட பணத்தை எடுத்து நான் பிஸ்னஸ் வச்சு கொடுத்தேன். ஆனால் நான் மட்டும்தான் இந்த பொண்ணை மாதிரி எல்லோரும் பண்ணுறாங்க. யாருமே என்கிட்ட பேச தயாராக இல்லை. அந்த சுருதியோட அம்மா ரொம்பவே என்னை வந்து கடுப்பேற்றுறாங்க அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னேன், நான் ஃபோன் பண்ணும்போது கூட என்ன ரொம்பவே வஞ்சி அவங்க நினச்சிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுன்னு ஒன்றும் புரியலம்மா. என்னத்தையாவது பணம் இருந்தால் கூட எங்கள் அப்பா ஃபாரின்லேருந்து அனுப்புனார் வச்சான்னு சொல்லி கொடுத்து நைஸ் பண்ணலான்னு அதுக்கும் வழி இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி கல்யாணி, நான் சொல்லுறது ஒன்று தான். பொய் வந்து நிரந்தரமாக நின்று பேசாது, உண்மை தான் நின்று பேசும். அது காலம் வெல்லும். என்ன நீ வந்து செய்யக்கூடியது ஒன்று தான். எல்லோரும் உன்னை பற்றிய கோபம் குறைஞ்ச உடனே உன்னை பற்றி உண்மையை நீ வந்து எல்லாருக்கும் நீனே சொல்லிடு. அவங்களா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கோபத்தெல்லாம் பார்க்கும்போது, உங்கள் அத்தை கோபத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக போய் சேரும். மாப்பிள்ளை இப்போ வரைக்கும் அம்மா பேச்சை மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. நாளைக்கு உன்னை பற்றிய விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா என்ன முடிவெடுக்காங்களோ அந்த முடிவுக்கு மாப்பிள்ளை கட்டுப்படுவார் அப்படின்னு தான் எனக்கு தெரிய வருது. அதனால் உன்னை பற்றிய உண்மையை சொல்லப்பார் அப்படிங்கிறாங்க. அது ஒருபோதும் இந்த வீட்டில் வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரியுதுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கிறிஷோட பாட்டி ரொம்பவே அமைதியாகிறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லடி, இதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறியே, அப்போ கிறிஷை என்றைக்கும் உன் பையன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு சொல்லி நீ கூட்டி போகிற அப்படிங்கிறாங்க. அதை நான் கூடி சீக்கிரத்தில் ரெடி பண்ணி பார்க்கம்மா அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுதை வச்சு சொல்லுதண்டி, ஒரு காலமும் உன்னோட பையன்னு நீனா உன் வாயில் சொல்ல வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது. அதுவாக கசிஞ்சு அதுவாக வெளியே தெரிஞ்சால் மட்டும்தான் கிறிஷ் வந்து உன் பக்கத்தில் அவன் வருவான், உன் பிள்ளையா. அப்படி ஒரு நிலை தான் இருக்குது. அவன் ரொம்ப பாவண்டி. இப்போவுமே அவன் சொல்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான். என் கூட படிக்கிற பசங்க எல்லாருக்கும் அப்பா அம்மா சொந்தம் பந்தம் எல்லோரும் இருக்காங்க. ஆனால் எனக்கு நீங்களும் அம்மாவும் மட்டும்தானே இருக்கீங்க. அம்மாவும் என் கூடவா இருக்கிறாங்க. எனக்கும் கஷ்டமாக தானே பாட்டி இருக்கும். என் கூட அம்மா இருக்கணும்னு ஆசை இருக்காதா? ஏன் ஆசை எங்கள் அம்மாவுக்கு இருக்காதா பாட்டி அப்படின்னு கேட்கான். நீ வந்து அவனை உண்மையிலே பெற்றிருந்தனா, உனக்கு அந்த பாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிறிஸ் வந்து உன் கூட இருக்கணும்னு நினைப்பியா, நினைக்க மாட்டியாடி? நீ நினைக்க மாட்டேடி, அதாண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீனும் உன் பங்குக்கு பண்ணு. இந்த வீட்டில் ஆன்ட்டி ஒரு மாதிரி பண்ணுறாங்க, சுருதி ஒரு மாதிரி பண்ணுறாங்க, சுருதி அம்மா ஒரு மாதிரி பண்ணுறாங்க, ஏன் இந்த மனோஜும் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, நீனும் உன் பங்குக்கு பண்ணுமா, ரொம்ப சூப்பராக இருக்குது பண்ணு அப்படிங்கிறாங்க. நீ என் புள்ளடி, எனக்கு நீ சாப்பிடாம சாப்பிட முடியாது, மனசு கேட்காம தாண்டி உனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்னும் சாப்பிடலை. சரி உன்கிட்ட பேசிட்டு போய் சாப்பிட்லான்னு பார்த்தேன், நீனே சாப்பிடலாமா, நான் என்னடி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அம்மா உனக்கே ப்ரெஷரு சுகரு லொட்டு லொசுக்கு எல்லாம் இருக்குது. நீ ஒழுங்காக சாப்பிடு, டயத்துக்கு மாத்திரையை போட்டால் தான் நான் நிம்மதியாக இங்கே இருக்க முடியும்.
நான் நினச்ச நேரம்லாம் ஓடி வந்து உன்னை பார்க்கவோ உன் செலவுக்கு தரவோ முடியாது. இப்போ என்கிட்ட சொந்தமாக பார்லரும் இல்லை, மனோஜும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. அப்படி இருந்தான்னா அவன் கல்லால் போய் உட்காந்துட்டு என்னத்தையும் பைசா கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து உன்ட்ட கொடுப்பேன், வைப்பேன், என்னத்தையாவது மேனேஜ் பண்ணுவேன். அதுக்கும் வழி இல்லாமல் இருக்குது. அதனால் தயவு செய்து உடலை பாரு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் உடலை பார்க்க தான் போகிறேன். யாருக்காவையோ எதுக்காவையோ இல்லை, என் பேரனை நான் வளர்த்தாகணும். அதே மாதிரி தான் நானும் உன்ட்ட சொல்கிறேன். உன்னை நம்பி உன் மகன் இருக்கான், அதுக்காக நீ ஏதாவது சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கு வேறு ரொம்பவே வயிறு பசிக்கு. மீனாவட்ட வேறு ரொம்ப கோவமாக சொல்லிட்டேன். அவள் சாப்பாடை திருப்பி கொண்டு போயிட்டாப்புல. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணனே தெரில அப்படிங்கிறாங்க. ஏய், மறுபடியும் போய் கிச்சனில் போய் என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, மீனாட்ட நான் ஒரு மாதிரி சொல்லிட்டேன், நீங்கள் சமைச்சாலும் நான் சாப்பிடணும் அவசியம் இல்லை அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாள் அவங்க சமைச்சு தானே நீ சாப்பிட்டுட்ருக்க, ஏன் அப்படி பேசுகிற? அன்னத்தை அப்படி பேசலாமா? உணவு எவ்வளோ பெரிய முக்கியமானது. உணவு இல்லாமல் ஒவ்வொருத்தங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை உருவாக்க விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் என்றைக்கும் உணவெல்லாம் வந்து மறுத்து பேசுகிறதையோ ஒரு மாதிரி நடத்துகிறதையோ நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவா, ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க. எங்கள் அம்மா வேறு நான் இருக்க நிலைமை தெரியாமல் நிலமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்காங்க. சரி, ரைட்டு, நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்க. அங்கே சுருதியுமே சப்பாத்தி அவங்களுக்கு சரியாக பசி அடங்கலை. அவங்களும் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இங்கே ரோகிணி பிரியாணி ஆர்டர் பண்ணது வருது. ரோகிணி வந்து ஆன்லைன்லேயே பணத்தை கட்டிடுறாங்க. பிரியாணி வந்தோடனே நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி தான் வந்துட்டு போகலான்னு சொல்லி சுருதி வாங்கிட்டு போய் சுருதி ரவியும் சாப்பிட்றாங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பாயிருது. நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணால் இவ வாங்கிட்டு போய் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. அடுத்தாப்பில் காலிங் பெல் அமுக்குறாங்க. அமுக்கணுன்னு சவுண்டு கேட்டு விஜயா, என்ன ஏற்கனவே ஒரு காலிங் பெல் அமுச்சு யார் வந்தா, இப்போ யார் வந்தா அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே சுருதி ரவி மூச்சு காட்டலை. அப்போ திறந்து பார்க்காங்க, பிரியாணி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. பிரியாணியா அப்படிங்கிறாங்க. அப்போது ரோகிணி போய் நான் தான் ஆண்டி வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீ தான் வர சொன்னியா? ஏன் வீட்டில் சாப்பிட மாட்டியோ? என் கடையில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவியோ? இப்படி எல்லோரும் தூங்கின பிறகு மனோஜை ஏமாற்றி இப்படி தான் சாப்பிட்டுட்ருக்கியோ அப்படிங்கிறாங்க. ஆண்டி, நான் வீட்டில் சாப்பிடலை, மீனா என்கிட்ட ஒரு மாதிரி பேசுனாங்க, அதனால் நான் வந்து சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன், நீங்கள் சமைச்சதெல்லாம் எனக்கு வேண்டாம், வீட்டில் நான் சாப்பிட விருப்பம் இல்லை, நீங்கள் தான் கத்தி பேசுனீங்க, நான் ஏதாவது சொன்னேன்னா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மீனா, இன்றைக்கி உங்கள் சாப்பாடை சாப்பிடலை, நீங்கள் பார்சலை கொடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சுருதி தானே அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்படிங்கிற, இல்லை சுருதி தான் புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சுருதிக்கு தெரிய வருது, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி வெளில வராங்க. அப்போது நான் ஏற்கனவே வாங்கி சாப்பிட்ட பிரியாணி அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, நான் ஆர்டர் பண்ணதான் நீங்கள் வாங்கிட்டீங்க போல் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, நான் ஆர்டர் பண்ணதை வேணால் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாருமே கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க, ஏன் வீட்டு சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவளுக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரி இல்லையா, அதான் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கா, நாங்கள் சாப்பிட்டோம்மா, அண்ணி ஆர்டர் பண்ணதை நாங்கள் சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. சுருதி சொல்கிறாங்க, ரோகிணி, நாங்கள் ஆர்டர் பண்ணதை வேணால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி யாரும் ஆர்டர் பண்ண சாப்பிடணும்னு எனக்கு அவசியம் இல்லை, இதையே நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக போயிடுறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ரவி, நம்மளுக்கு இது சாப்பிட முடியாது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மீனா, நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்து நேரம் கழிச்சு தான் வந்திருக்காரு, இனிமேல் தான் அவர் சாப்பிடணும் அப்படின்னு மனநிலையில் இருக்கும்போது, டே ரவி, அந்த பிரியாணி கொண்டாடா அப்படின்ட்டு பிரியாணி வாங்கி இங்கே சாப்பிட்றாங்க. இன்னும் விஜயாவுக்கும் பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது. டே, பிரியாணி நிறைய இருக்கோ அப்படின்னு ரவிட்டு கேட்குறான். ஆமாம்மா, முத்து போக இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிடா, அதை எனக்கு ஒரு ஃப்ளைட்டில் போட்டு எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா நம்மளே, உனக்கு பிரியாணி வேணால் முதல்ல கேட்க வேண்டியதானே, பயங்கரமாக வீரவசனம் பேசினேன். அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடு பிடிக்காது, பிடிக்கலன்னா கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போதுவா. அந்த ரோகிணி பிள்ளை சாப்பிட்லையா, அது என்னதுன்னு கேட்டியா அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவளை திமிரு பேசிட்டு போகிறா, பட்னியாக இருக்கட்டும், அப்போ தான் அவளுக்கு வந்து அறிவு வரும் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி ரொம்ப அழுதுகிட்டே தூங்குறாங்க. அப்படியா இருக்குது. இந்த வீட்டில் எல்லாருமே நம்மளுக்கு எதிராக தான் இருக்காங்க. இந்த ஆன்ட்டிக்கு எல்லாத்துக்குமே தெரியுது நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு, மறுவாட்டி வந்து சாப்பிட்றவங்க யாராவது வந்து பேசுகிறாங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. நைஸாக எட்டி பார்க்குறாங்க. இங்கே விஜயா அந்த ஃப்ளேட்டில் உள்ள பிரியாணியை வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்காங்க டைனிங் டேபிளில் உட்காந்து. இன்னி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விஜயா சாப்பிட்ருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் ரொம்ப அடைச்சிட்டு தூங்கிடுறாங்க. சரி, மனோஜுக்கு கால் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ் ஃபோனையும் எடுக்கலை. மனோஜுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாக இருக்குது. சாப்பிட்டாச்சு, தூக்கம் நம்மளுக்கு இங்கே வராத,
குடோனில் உள்ள பொருள் வந்து இறக்கணும், கடையில் பொருள் இறக்கணும்னா ஒரு 2 மணி ஆகும் வாங்கல பொருள். அது வரைக்கும் நம்ம முழிச்சுட்டு இருக்கணும், என்ன பண்ணுறது அசோக், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சார், நான் வந்து வீட்டில் தனியாக தான் இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட கொஞ்சம் ஃபாரின் சரக்கு இருக்குது, அதை சாப்பிடுவேன். என்னது ஃபாரின் சரக்கு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சரி, உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. சார், எங்கள் வீடு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் சார் அப்படிங்கிறாங்க. சரி, என் கார் எடுத்துகிட்டு போய் எட்டு வந்துடுறீங்களா அப்படிங்கிறாங்க. சரி சார், எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே அவர் வீட்டில் ஃபாரின் சரக்குலாம் இல்லை, லோக்கல் சரக்கு தான் இருக்குது. ஃபாரின் சரக்கோட பாட்டில் 2 3 பாட்டில் அங்கே கிடக்கு. அப்போ லோக்கல் குறைஞ்ச சரக்கு வாங்குறாரு. வாங்கி அதில் பாதி பாட்டிலை ஃபுல் பாதியாக ஊற்றுறாரு. ஊற்றி ஜூஸை ஊற்றிடுறாரு. நல்லா இனிக்கக்கூடிய ஜூஸை ஊற்றிடுறாரு. 2 பாட்டிலாம் அப்படி நல்லா ஃபுல்லாக ஊற்றிடுறாரு. ஊற்றிட்டு, சார், ஃபாரின் சரக்கு எடுத்துட்டேன், வேறு உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க. அதை ஃபாரின் சரக்கை தொட்டுக்கிறதுக்கு வந்து பழங்கள் தானே சாப்பிடுவாங்க ஃபாரினை பொறுத்த மட்டும், கொஞ்சம் பழங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சார், மணி எத்தனை தெரியுமா, இத்தனை மணிக்கு கடை எங்கே சார் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ வேறு என்ன தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சார், எங்கள் வீட்டில் கருவாடு இருக்கும், நான் கருவாடை பொரித்து கொண்டு வரேன். அப்புறம் வந்து கொஞ்சம் எங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து சிக்கன் இருக்குது, அதையும் பொரித்து கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹெட்ஃபோனை போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடியே அசோக் வந்து அவருக்கு வேண்டிய நண்பர்கள்லாம் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. எப்போவுமே கடைக்கும் குடோனுக்கும் பொருள் வரும்போது ஒரு ஃப்ரிட்ஜு இல்லை ஒரு வாஷிங் மிஷின் ஏதாவது ஒரு பொருள் எடுப்போம். அதை வச்சு நம்மளுக்கு 20,000 இல்லை 15,000 அப்படி கிடைக்கும், நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி ஒரு 4-5 பேர் ரெடி பண்ணிக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. சரி, என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் ஓனரை நான் சரக்கு கொடுத்து மட்டையாக்கிடுவேன். மட்டையாக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆள் எந்திரிக்கவே மாட்டான், சரிதானா? ஆனால் நானும் இதில் என்ன செய்வேன், இந்த பிளானில் போவேன். நானும் சரக்கு அடித்து மட்டையான மாதிரி நான் லைட்டாக அடிச்சுட்டு அவங்கள்ட்ட தூங்குற மாதிரி தூங்கிடுவேன். என்ன, நீங்கள் கடை குடோன் ஒரு பொருள் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். என்ன, காலையில் நான் வந்து ரொம்ப தூங்கின மாதிரி நடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு எண்ணெய் எழுப்புற மாதிரி தான் நான் சீனை போடுவேன். போடும்போது என்ன சார் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பொருள் போயிடுச்சு வச்சுன்னு என்கிட்ட பதறுவேன். நானும் அப்படியே சார், நம்ம 2 சரக்கு அடித்து மட்டையானா அப்போ யாரோ எட்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவேன். சரியா? 2 மணிக்கு பொருள் வந்து இறங்கும். என்ன, இறங்கி அங்கங்கே வைக்க சொல்லுவார் ஓனரு. நானும் அவர் கூட சேர்ந்து அது சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. 2 மணிலேருந்து நீங்கள் 5 மணிக்குள்ளே என்ன செய்யணும், பொருளை எடுத்து நம்ம இடத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படிங்கிறாங்க. அழகாக கொண்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பிளானை மட்டும் கரெக்டாக பண்ணு அப்படிங்கிறாங்க. நான் சூப்பராக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சரக்கு எடுத்து நேராக கடைக்கு போகிறாங்க. போயிட்டு, சார், பொரித்த சிக்கன், கருவாடு, வீட்டில் பொரிக்கடலையும் இருந்துச்சு, அப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு ஆப்பிள் இருந்துச்சு சார் வீட்டில், அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் இருந்துச்சு சார், அதையும் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. செமையாக இருக்கும், எல்லாமே செமையாக இருக்குது, எனக்கு பிடிக்கும். என்ன, பழங்கள் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃபாரின் சரக்கு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, எப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு. சார், ஃபாரின் சரக்கு வந்து இனிச்சிக்கிட்டே இருக்கும் சார். இனிக்குமா அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் மனோஜ் அடித்தது சாப்பிட்டதே இல்லை, அதனால் வந்து அவருக்கு தெரியல. அப்போ சரி சரி ஒரு பெக் கொடு அப்படிங்கிறாங்க. உடனே, சார், குடோனில் பொருளை முதல்ல இறக்கிக்குவோமே அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் 2 மணி ஆகுங்காங்கல்ல அப்படிங்கிறேன். அப்படியா சொல்கிறீங்க சார், சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெக் ஊற்றுறாங்க. குடிச்சு பார்த்துட்டு, ஆமாம் நல்லா இனிக்குது, ஆனால் லைட்டாக ஏறுது அப்படிங்கிறாங்க. சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ மனோஜ் மறுபடி அந்த பொருளை எங்கே கொண்டு வரீங்க, எது கொண்டு வரீங்கன்னு கேட்குறாரு. சார், கரெக்டாக 2 மணிக்கு ரீச் ஆயிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு அப்படின்னுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும்போது மறுபடியும் அவர் அசோக் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் அடித்து தயார் பண்ணுறாங்க. இங்கே பாரு, இன்னும் 2 மணி ஆகிறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்குது. என்ன, நான் வந்து ஏற்றிக்கிட்டே இருப்பேன், பொருளை பூரா இறக்குன உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு உங்களுக்கு மிஸ்டேக் கால் விடுவேன், நீங்கள் வந்து எட்டு போயிடணும். எங்கள் ஆள் மட்டையானோன்னா நான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சிடுவேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வண்டி வரதுக்கு முன்னாடி 2 3 பக்கம் ஓட்டி விட்டுருந்தாரு. இங்கே இனிக்கி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அசோக், நீங்கள் சாப்பிடாதீங்க, சரக்கெல்லாம் இறக்கி வச்ச பிறகு சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் ஓனரு, நான் கெத்தா சாப்பிட்லாம், நீங்கள் என்கிட்ட வேலை பார்க்கிங்க, நீங்கள் நான் சொல்லாமல் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஜாலி பண்ணிகிட்டு இருக்காரு மனோஜ். சரி சார், நீங்கள் சொல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே 2 மணி ஆயிடுது, பொருளெல்லாம் வந்துடுது, ஃபர்னிச்சர் கடைக்குள்ள பொருள்லாம் வந்துடுது, இறக்கி வைக்கிறாங்க. இறக்கி வச்ச பின்னாடி எல்லாம் இறக்கியாச்சுல, ஓகே, சாவி இங்கே தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே தான் சார் இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு இருக்கட்டும் அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது, சரி அசோக் நீனும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அசோக் ஊற்றி கொடுக்குறாரு. அசோக் சாப்பிட்றாரு. அசோக் ஒரு லைட்டாக சாப்பிட்டுட்டு, ரைட்டு இதுக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு 2வது பக்கம் தூர ஊற்றிருந்தாரு, 3வது பக்கம் தூர ஊற்றிருந்தாரு.
அப்போ மனோஜுக்கு ஃபுல்லாக ஊற்றி கொடுக்காரு. ஒரு கட்டத்தில் மனோஜ் வந்து 2:30 மணி ஆனோடனே அவர் கண்ணெல்லாம் சொருவிடுது, பயங்கர பூஸ்ட் ஆகிடுது. இங்கே அப்படியே மறந்துடுறாரு, வந்து குழம்பிகிட்டே கிடக்காரு. அப்போ அசோக் வந்து மனோஜ் செல்லையே எடுக்கார். மனோஜ் செல்லையே எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் அடித்து பொருளை கொண்டு ஏற்ற வாங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லி எல்லாம் இது பண்ணுறாங்க. அவங்களே ஏற்ற வராங்க. ஏற்ற வந்துட்டு பொருளை ஏற்றிட்டு அவங்க பாட்டில் போயிடுறாங்க. கடையில் உள்ள பொருள் எல்லாம், ஃபர்னிச்சர் பொருள் எல்லாமே, குடோனில் உள்ள எல்லா பொருளுமே ஏற்றி போயிடுறாங்க. அப்புறம் தான் பார்க்காரு, இப்போ இன்னொரு பக்கம் நம்ம போட்டுப்போம், நம்மளும் சாப்பிட்டு தூங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டில் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சரக்க அவரும் தூங்கிடுறாரு. காலையில் விடிஞ்சு பார்க்காங்க மனோஜ், கடையில் ஒரு பொருள் இல்லை. உடனே குடோனுக்கு ஓடுதாங்க, குடோன்லேயும் ஒரு பொருள் இல்லை. வந்தவொடனே அசோக் எந்தி அப்படிங்கிறாங்க. என்ன சார் என்னாச்சு என்ன சார் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி. இல்லை, கடையில் ஒரு பொருளும் இல்லை, என் கழுத்தில் கிடந்த செயின் கூட இல்லை, கையில் உள்ள மோதிரம் இல்லை அப்படிங்கிறாங்க. சார் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. யார் எடுத்துகிட்டு போனான்னு தெரில, நம்ம 2 பேரும் ஃபுல்லாக சரக்கடிச்சு மட்டியாயிட்டோம். அதுக்கப்புறம் தான் யாரோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. சார் நம்ம தானே சார் 2 மணிக்கிட்ட குடோனில் பொருள் எல்லாம் இறக்கணும், இங்கேயும் இறக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம தான் இறக்கணும், நம்ம 2 பேரும் மட்டியானோன்னு யாரோ இது பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க ஐபிங்கிறாங்க. எப்பா இவன் நம்பிட்டான். இவன் தூங்கின கேப்பில் சிசிடிவி கேமரா உள்ள மெமரியும் தூக்கியாச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அதில் வேறு மெமரியை ஒன்றுமே பதிவாத ஒரு மெமரியும் அதில் சொல்லி விட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதான் என்னாச்சுன்னு தெரில, என்ன பண்ணுறது, எல்லாம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம வேறு கம்பெனிக்கு காசு கொடுக்கணும், நம்ம பொருளும் போயிடுச்சு. ஏற்கனவே 30 லட்ச ரூபாயை ஒரு வீட்டை காமிச்சு ஒரு புருஷன் முன்னாடி ஏமாற்றி விட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கடையில் வந்து எல்லாமே இல்லை அப்படிங்கிறது பக்கத்து கடைகள்லாம் தெரிஞ்சு பரபரப்பாக பேசுகிறாங்க. பேசினோன்னே இந்த செய்தி வந்து முத்து காதுக்கு வருது. அப்போ ஒரு டிரைவர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அண்ணன் கடையில் எல்லா பொருளையுமே எட்டு போயிட்டாங்களா, உங்கள் அண்ணாச்சி நைட்டு பொருளை இறக்கி வச்சுட்டு உள்ளே சரக்கடிச்சு மட்டியாகிட்டாராம், அவரும் ஒரு ஸ்டாஃபும், கடையில் ஒரு பொருள் இல்லையா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து ரொம்ப பதறிக்கிட்டு கடைக்கு வராரு. இங்கே மனோஜ் ரொம்ப பரிதாபமாக நிற்காரு. மனோஜை பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. முத்து என்னாச்சுனே தெரிலடா அப்படிங்க. என்னாச்சுனே தெரிலையா அப்படின்னு சொல்லி முத்து வந்து மனோஜை வலுவலுன்னு வலுக்காரு. முதல்ல மேலே கை வைக்காதடா அப்படிங்கிறா. லூஸு, பொருளை வந்து இறக்கிட்டு வீட்டை பார்த்து வர வேண்டியதானடா, இங்கே தூங்குறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைடா, ஃபாரின் சரக்குன்னு சொன்னால் அதான் சாப்பிட்டோம் பாரு, அந்த பாட்டில் கூட என்ன இருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. என்னைய குடிகாரன்ட்டு நீ இப்படி சாப்பிட்ருக்கேடா அப்படிங்கிறாங்க. சாரிடா அப்படிங்கிற. இப்போ சாரி பூரின்னு சொன்னால் பொருள் வந்துடுமா, இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. இங்கே நடந்ததை வீட்டுக்கு சொல்லிடாத அப்படின்னு. வீட்டுக்கா, உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு, இப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாரு அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா கால் பண்ணுறாங்க. விஜயா ஃபோனை பார்த்தோன்னா மனோஜ் ரொம்பவே அலறாரு. உடனே அம்மா தான் கால் பண்ணுறாங்க அப்படி எடுத்து பேசிட்டா அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறேன். என்னாச்சா, டிவிலேருந்து பேப்பர்லேருந்து எல்லாம் வருதுட்டா, அவன் கடையும் கூட யாரோ திருட்டு போயிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, யாரோ ஆட்டை போட்டு போயிருக்காங்க, நான் தூங்குத கேப்பில் அப்படிங்கிறாங்க. அதான் கொட்டை இடத்துல போடுதானடா, கடை ஓனரும் லேபரும் வந்து ஃபுல்லாக சரக்கடிச்சு மட்டியாகிட்டாங்க, அந்த கேப்பை பயன்படுத்தி யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி இடம் நீ தூங்கிட்டு இருப்பேன், உன் கழுத்தில் செயினை வந்து கற்றுருக்காங்க, மோதிரத்தெல்லாம் கலத்திருக்காங்க, அது வரைக்கும் நீ கையை கொடுத்துட்டு இருந்தியா, கழுத்தை கொடுத்துட்டு இருந்தியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா தெரியாமல் நடந்துச்சுமா அப்படிங்கிற. வீட்டுக்கு வந்து சேரும், உனக்கு என்ன செய்தான் பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்து முத்து காரில் வீட்டுக்கு வந்து சேருதாங்க. வீட்டில் அண்ணாமலை சரியான கோபமாக இருக்காங்க. விஜயா அதுக்கு மேலே கோபமாக இருக்காங்க. வந்த உடனே மனோஜ் உனக்குலாம் அறிவு இருக்காடா அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கே வா அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிற. அப்பா வா அப்படின்னு சொல்லிவிட்டு கையை வச்சு வெளுன்னு வழுக்கும். அப்பா அப்படிங்கிறாங்க. எங்கே விடுங்களா, எல்லாமே போச்சு, நம்ம திராட்டில் தான் நிற்க போகிறான். ரோகிணி சொன்ன மாதிரி இவன் பார்க்கில் தான் போய் வந்து பிச்சை தான் எடுக்க போகிறான், வேறு ஒன்றும் செய்ய போகிறான். இருக்கிறது எல்லாமே போச்சு, என்ன பண்ண போகிறான், என் பணம் 27 லட்ச ரூபாய் காலி பண்ணிட்டேன், முடிஞ்சதா, நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் எனக்கு என்ன செய்யனே தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. என்ன செய்யனே தெரியாது, இன்னொரு ஃபாரின் சரக்கு வாங்கி அடி, இதெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே நான் அப்பா வந்துட்டு கிடக்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மனோஜ் நான் படிக்கலை, இவன் குடிச்சிட்டாலே தான் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே பேசுவேன். இப்போ நீ குடிச்சது ஊர்வலங்கள்லாம் வந்துருச்சே, அதுவும் பொருளெல்லாம் போயிடுச்சு, இப்போ என்ன பண்ண போகிற, இல்லை என்ன மாதிரி வந்து ஏதாவது ஒரு டிரைவர் தொழில் பண்ண போறியா அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. இப்போவும் கொஞ்சிக்கிட்டு விஜயா ரொம்ப சூப்பராக வருவான் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் ரோகிணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டி நான் இப்போ பேசலாமா, மனோஜ் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து கடை வச்சு கொடுத்தேன், அது அங்கிள் பணம் தான் இல்லைங்களே, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது எங்கள் அப்பாவோட பணம் அப்படின்னு சொன்னேன்.
உங்கள் பையன் எந்த தப்புமே செய்யலை அப்படின்ன மாதிரி என்ன நீங்கள் வந்து மேலே கை நீட்டினீங்க, என்ன ஒரு மாதிரி நடத்துனீங்க, வச்சிங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் நினைக்கிங்க. உங்கள் பையன் இப்போ பொறுப்பில்லாதனத்தில் எப்படி இருக்காங்க பாருங்கள். உங்கள் பையனை குறை சொல்லிட்டேன்னு உங்களுக்கு 1000 கோவம். மனோஜ் இப்படி தான், அவன் ஏமாந்த கோழி தான். என்ன, அவருக்கு எத்தனை டிகிரி படிச்சிருந்தாலும் அதை சிந்திக்கக்கூடிய அறிவே கிடையாது. யாரையும் நம்ப மாட்டேன்னு சொல்கிற அவர் நம்பணும், விழிப்புணர்வாக இருந்திருக்கணும்ல. யாரோ ஃபாரின் சேரை கொடுத்தாங்கன்னு சாப்பிட்டுட்டு மாட்டேன்னா அப்புறம் இப்படி தான் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறாரு ஆண்டி? மறுபடியும் அவர் உங்கள் பையன் பார்க்குக்கு தானே போகிறாரு. இப்போ நான் சொல்கிறதுக்கு என் பையனை நீங்கள் எப்படி சொல்லலான்னு கேளுங்க. அதுக்கு வேறு வழியே கிடையாது, அதை தான் செய்ய முடியும். ஏன்னா கம்பெனிக்காரங்களுக்கு 80% பணம் கொடுக்கணும், 20% லாபத்துக்கு தான் உங்கள் பையன் ஓனரு. இப்போ கம்பெனிக்காரங்க கேள்வி கேட்பாங்க, இந்த விஷயம் கடை வந்து ஒரு பொருளும் இல்லை, எல்லாம் போச்சு, மனோஜ் கையால் ஆகாதவன், அந்த விஷயம் வந்து சந்தோஷாருக்கு தெரிஞ்சால் டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணுவார். அப்படி கேன்சல் பண்ணிட்டா சப் டீலர் எல்லாமே நம்ம வீட்டில் வந்து நிற்பாங்க. என் டெபாசிட் அமௌண்ட் வந்து நீங்கள் கம்பெனிக்கு எவ்வளோ கட்டியிருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் தந்தேன், நீங்கள் கம்பெனிக்கு குறைவாக கட்டியிருக்கீங்க, அதான் தாங்கம்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனோஜ் வந்து என்ன செய்வார், இந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கணும். உங்கள் வீட்டை விற்று செட்டில் பண்ணாலும் அது காணாத ஆண்டி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, என்னடி வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, நான் வாய்க்கு வந்தெல்லாம் பேசலை, உண்மையை தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன மேலே சொல்கிறாங்க, அந்த பிள்ளை சொல்லுறது என்ன தப்பு இருக்குது? 2 பேரும் சேர்ந்து தான் என் பணத்தை ஏமாற்றி கடையை வச்சாங்க. நீ வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா இருந்தால் 2 பேருக்கும் சேர்த்து தான் கொடுக்கணும். நீ ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்த. இன்றைக்கி பாரு, இவன் வந்து கையால் ஆகாதவன், எதுக்குமே ஆக மாட்டான் அப்படிங்கிறது அளவுக்கு வந்துருச்சு. ஒன்றும் செய்ய முடியாது. வெத்து கடையை வச்சு இப்போ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், எனக்கு என்ன செய்யணும் தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் தெரியாது, ஆனால் ஃபாரின் சரக்குனா வாயை பிளந்துட்டு சாப்பிட தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி கேட்குறாரு, என்னடா பண்ணி வச்சுருக்க, ஊர் உலகம் ரொம்ப அசிங்கமாக பேசுது, என் கூட வேலை பார்க்குறோன்னு சொல்லி சிரிக்கிறாங்கடா. உங்கள் அண்ணன் எப்படி காமெடி பீஸாக இருக்கார், சரக்கு சாப்பிட்றனா தூளை போய் சாப்பிட வேண்டியதானே, கடையை திறந்து வச்சுட்டா சாப்பிடுவார் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. டேய், கடை சாவிலாம் என்கிட்ட தான் இருந்துச்சு, பூட்டி தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. பூட்டி இருந்த சாவி கொண்டு வந்துச்சுன்னா எப்படிடா வந்து போகும், சும்மா இது மாதிரி பேசிகிட்டு இருக்காது அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை, நானும் அசோக் இருக்கும்போது சாவி என்கிட்ட தான் இருந்துச்சு வச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அசோக் எடுத்துகிட்டு போயிட்டானா அப்படிங்கிறாங்க. இல்லை, அவன் எடுக்க வாய்ப்பு இல்லை, அவன் என் கூட பசமாக சரக்கு சாப்பிட்டு தூங்கிட்டு தான் இருந்தான், நான் அவனை எழுப்பின பிறகு தான் அவனே எழுந்திரிச்சான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அசோக் நல்ல பையன், அசோக் இவ்வளோ நாளாக அவன் தானே சரக்கு இறக்கியிருக்கான், ஒரு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி மட்டும் எப்படி ஆயிடுச்சு, எல்லாமே மனோஜ் தான், மனோஜ் பார்த்த பார்வை தான், ஒரு ஓனர் எப்படி இருக்கணும் அப்படி இருந்திருக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அதெல்லாம் விடுங்க ரவி, இப்போ நடக்கக்கூடியதை பார்க்க சொல்லு, என்ன நம்ம ஏமாந்த கோழி ஸ்டேஷனில் பேர் பெட்டிஷன் கொடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுத்தியா அப்படிங்கிறாங்க. நான் எங்கடா கொடுத்தேன், அதுக்குள்ளே முத்து வந்துட்டான், வீட்டுக்கு கூட்டி வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டி போய் ஸ்டேஷனுக்கு பெட்டிஷன் கொடுக்காங்க. அங்கே கொடுக்கும்போது இன்சு ரொம்பவே சிரிக்கிறாரு. உனக்கு வேறு வேலையே இல்லையே தம்பி, எங்கேயாவது எதையாவது ஏமாந்துக்கிட்டே இருப்பியா, ஒரு பொண்ணு 27 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வாடினான்னு வடக்கு இந்தக்கையும் நாந்திட்டு கிடந்த, உன் வீட்டம்மா லாக் பண்ணி கூப்பிட்டாங்க, பணத்தை வாங்கி கொடுத்தாச்சு, இப்போ மறுபடி கடையில் உள்ள பொருள்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து நிற்க. முன்னாடி நான் ஓன் லிமிட்டில் உள்ள ஸ்டேஷனில் இருந்தேன், இப்போ கடை லிமிட்டில் உள்ள ஸ்டேஷனுக்கு மாறி வந்திருக்கேன், இங்கேயும் வந்தானுங்க, சுற்றி உனக்கு தான் நான் வேலை செய்யணும் போல். சரி பெட்டிஷன் கொடுக்க சொல்ல, தகவல் கிடைச்சா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சார் என் பொருள்லாம் எனக்கு வேணும் சார் அப்படிங்கிறாங்க. எப்பா, ஏற்கனவே கடையில் வந்து பேருக்குன்னு சொல்கிறா, இப்போ வந்து எல்லாத்தையும் எட்டு போயிட்டாங்க, அந்த பொருளையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத பொழுது இந்த கவரில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். என்ன, இதனை வாங்கினோமா எங்கனையா போச்சு பார்த்தா வச்சோம்னு சொல்கிறதுக்கு இது வாய்ப்புகள் கம்மி தான். குறைஞ்ச விலைக்கு யார்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போகிறாங்களே நம்ம தெரில. அப்படி ஏதாவது ஒரு டீம் சிக்கிச்சுன்னா என்ன, உன்னைய கூப்பிட்டு விடுதேன், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கல, கிளம்பு அப்படிங்கிறாங்க. கிளம்பி போகிறாங்க. டேய் ரவி, என்னடா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. நான் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரே தீர்வு தான்டா. என்ன தீர்வு அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிக்கணும்னா ஒரு ஆளை தான் முடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எந்த ஆளால் தான் முடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை, உன் மாமனாரால் தான்டா முடிக்க முடியும். டேய், நம்ம 2 பேரும் காரில் உன் மாமனார் வீட்டுக்கு போவோம்டா, உங்கள் மாமனார்கிட்ட போய் எனக்கு அவர் 50 லட்ச ரூபா மட்டும் கேளுடா, நான் வந்து அவருக்கு திருப்பி கொடுத்துட்றேன்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவி சிரிக்கிறாரு. ஏன்டா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்காகவே எங்கள் மாமாக்கிட்ட நான் பர்னிச்சர் கடை வைக்கணும்னு நான் கேட்க மாட்டேன், என்ன உனக்காக நான் 50 லட்ச ரூபா கேட்பேன்னு நினைக்க பற்றியா, அது நினச்சா எனக்கு சிரிப்பு வந்துச்சு, காமெடி பண்ணாதான் வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா ரவி, மாமாட்ட தம்பி கேட்கணும் அப்படிங்கிறாங்க.
நான்லாம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ சொன்னோன்னு நான் போய் கேட்கணுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவிக்கு சரியான கோவம் வருது. இங்கே பாரு, நானோ நீனோ நம்ம வீட்டில் யாரோ எங்கள் மாமாட்ட எதுவும் கேட்கக்கூடாது, உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நான் வரலை, அவங்க மாமா தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. எக்கேடு கேட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கேருந்து ஸ்ருதி நடந்தது சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்து அவங்க அம்மாவை கால் பண்ணி சொல்கிறாங்க. என் அம்மா ரொம்பவே சிரிக்கிறாங்க. ஸ்ருதி நான் வரட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்து வாசுதேவன் வீட்டில் இருக்கிறாங்க. வாசுதேவன் வீட்டில் இருந்தோடனே வாசுதேவன் அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணாமலை, உங்கள் பையன் என்ன தேடி வந்திருக்காரு மனோஜ், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலைட்ட. மனோஜ், ஃபோனை நீங்கள் கட் பண்ணுங்கள் அங்கிள், எங்கள் அப்பாவுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலை சரியான கோபமாகுது. ரவிட்ட, ரவி, மனோஜ் எதுக்கு அங்கே போயிருக்கான் அப்படிங்கிறான். அப்பா, அவன் பிரச்சனையெல்லாம் முடிக்கிறதுக்கு எங்கள் மாமனார்ட்ட ஒரு 50 லட்ச ரூபா வாங்கித்தா அப்படின்னு கேட்டான். நான் வாங்கி தர முடியாதுன்னா அங்கே போயிருக்கான்பா அப்படிங்கிறாங்க. இவனுக்கு அறிவில்லை, முத்து அவனை போய் கூட்டோடா அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து சரியான கோபத்தில் வாசுதேவன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பேசிக்கிட்டு இருக்க மனோஜை 4 வெளுப்பு வெளுத்து போடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.